இந்த அறம்ன்ற டாபிக் கீழே இவங்க அடுத்தது தமிழ் அடையாளம் மற்றும் பெருமை. இதில் சி சுற்றுலாத்துறை, சுற்றுலா அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் 1 தமிழ்நாடு பொறுப்பு சுற்றுலா. சுற்றுலாவை வெறும் பொழுதுபோக்கும் அம்சமாக மட்டுமே கருதாமல் சூழல் சுற்றுலா, பண்பாட்டு சுற்றுலா, கடலோர சுற்றுலா, கலாச்சார சுற்றுலா ஆகியவற்றை உள்ளடக்கிய மகிழ்ச்சிகரமான ஆக்கப்பூர்வமான சுற்றுலா திட்டமாக முன்வைக்கிறது. தாவேகாவின் தமிழ்நாடு பொறுப்பு சுற்றுலா இதன் மூலம் வரும் வருவாயில் 25 விழுக்காடு அந்தந்த உள்ளூர் மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக செலவிடப்படும். 2 தொல்லியல் அகழ்வாராய்ச்சி. தமிழ் கலாச்சாரத்தை மையப்படுத்தி சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக கீழ்கண்ட முன்னெடுப்புகள் செயல்படுத்தப்படும். 10 முக்கிய சுற்றுலா தலங்களில் தினமும் மாலை நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். கிராமப்புற வாழ்வு அனுபவத்தை வழங்கும் கிராமப்புற சுற்றுலா மையங்கள் உருவாக்கப்படும். அனைத்து பண்பாட்டு சுற்றுலா தலங்களின் அருகிலும் உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட கலைப்பொருட்களை விற்பனை செய்யும் இரவு சந்தைகள் அமைக்கப்படும். கோடை விடுமுறை உள்ளிட்ட சுற்றுலா பருவங்களில் தமிழ் கலாச்சார திருவிழா நடத்தப்படும். இதை இவங்க முன்வைத்திருக்கிறாங்க. 3 ஆன்மீக சுற்றுலா திட்டம். 4 முக்கிய ஆன்மீக வழித்தடங்களில் தமிழ்நாடு ஆன்மீக சுற்றுலா திட்டம் உருவாக்கப்படும். பழனி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகிய ஆன்மீக தலங்களை உள்ளடக்கிய அறுபடை வீடு சுற்றுலா திட்டம். சிதம்பரம், திருவண்ணாமலை, கும்பகோணம், திருவையாறு ஆகிய தலங்களை உள்ளடக்கிய சிவ திருத்தல சுற்றுலா திட்டம். ஸ்ரீரங்கம், திருக்கோஷ்டியூர், ஆழ்வார் திருநகர் ஆகிய தலங்களை உள்ளடக்கிய வைணவ புனித தல சுற்றுலா திட்டம். நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி, கன்னியாகுமரி ஆகிய நமது அனைத்து சமயங்களை சேர்ந்த புனித தலங்களை உள்ளடக்கிய சமய நல்லிணக்க சுற்றுலா திட்டம். 4 பக்தர்கள் ஓய்வு விடுதிகள். அனைத்து சமயங்களுக்கும் முக்கிய ஆன்மீக வழிபாட்டு தலங்களாக திகழும் திருவண்ணாமலை, மதுரை, ராமேஸ்வரம், பழனி, வேளாங்கண்ணி, நாகூர் ஆகிய இடங்களில் பக்தர்கள் ஓய்வெடுக்க விடுதிகள் அமைக்கப்படும். தமிழ் பண்பாடு சுற்றுலா திட்டம். கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய பண்பாட்டு தலங்களில் AR ஆகுமெண்டட் ரியாலிட்டி, VR வர்ச்சுவல் ரியாலிட்டி ஆகிய தொழில்நுட்பங்களின் மூலம் தமிழ் நகர நாகரீக அனுபவம் சுற்றுலா பயணிகளுக்காக மீட்டுருவாக்கம் செய்யப்படும். 6 தமிழ் பண்பாட்டு விடுதிகள். தமிழ் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் உள்ள செட்டிநாடு வீடுகள், நீலகிரி பங்களாக்கள் உள்ளிட்டவற்றை தங்கும் விடுதிகளாக மாற்றும் தனியார் உரிமையாளர்களுக்கு வரிச்சலுகைகள் வழங்கப்படும். மேலும் அந்த பாரம்பரிய கட்டிடங்களை மறுசீரமைப்பு செய்வதற்கு ஆகும் செலவில் 50% ஊக்கத்தொகை அரசு சார்பில் வழங்கப்படும். 7 தமிழ்நாடு கடல்சார் வழித்தட சுற்றுலா. தமிழகத்தின் நீண்ட நெடிய கடற்கரையை ஒட்டியுள்ள வேதாரண்யம் தொடங்கி ராமேஸ்வரம் மண்டபம் வரை கடல்சார் சுற்றுலா வழித்தடம் உருவாக்கப்படும். அந்தந்த உள்ளூர் மீனவர்களே அந்தந்த பகுதியில் சுற்றுலா பயணிகளின் வழிகாட்டிகளாகவும் கடலுக்கு அழைத்து செல்லும் கடலோடிகளாகவும் செயல்படுவார்கள். இதன் மூலம் மீன்பிடி தடை காலத்தில் அவர்களுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பு தடுக்கப்படும். ராமேஸ்வரம், தனுஷ்கோடி தமிழகத்தின் முதல் கடல்சார் சுற்றுலா மாவட்டமாக அறிவிக்கப்படும். ராமேஸ்வரம் தொடங்கி இலங்கை தலைமன்னார் இடையே படகு போக்குவரத்து தொடங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும்.